குமரனுடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ராகினி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன ராகினி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ராகினி வந்துட்டு, எங்கப்பா இங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க. இங்க காவேரி வந்து வீட்டை விட்டு போற மாதிரி ஒன்றும் தெரியல. வெண்ணிலா வந்து இந்த வீட்டில் இருக்காதான். வெண்ணிலாவால விஜய் வந்து மனசை மாறி கண்டிப்பா வெண்ணிலா மேல பாசம் போகும், வெண்ணிலாவை தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான்னு நினைச்சா, ஆனா அந்த காவேரி கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்ப்பா. இங்க வீட்ல வெண்ணிலாவை தனியா விட்டுட்டு விஜயும் காவேரியும் வெளியில கிளம்பிடுறாங்க. இங்க வெண்ணிலாவை பாத்துக்கிற மாதிரியும் ஒன்றும் தெரியல. அவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா ரொமான்டிக்கா தான் இருக்காங்க. சரி ராகினி, நீ எதுக்குமே கவலைப்படாத. எல்லாமே அங்க இருந்து எனக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். நானும் இங்க இருந்து எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அடுத்து ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளான் வந்துச்சுன்னா கண்டிப்பா காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. என்னப்பா சொல்றீங்க, இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டது ஒண்ணு கூட நடக்கல, இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு பண்ணியா கண்டிப்பா காவேரி இந்த வீட்டை விட்டு வெளியில போவா, எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லப்பா. அந்த டைம்ல கரெக்டா விஜய் வந்த உடனே ராணி வந்துட்டு, அப்பா அப்பா விஜய் வந்துட்டான், நான் வந்து போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் போட்டே ஆகணும், ஏன்னா கூட இருந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ராகினி வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விஜய் அப்படின்றாங்க. விஜய் என்ன முடிவு பண்ண போறாங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.